ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நிச்சயமா முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. பிரசங்கி 11:1 வாசிக்க கேட்கலாம். உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, உன் ஆகாரத்தை தண்ணீர்களுக்கு மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். சோர்ந்து போனீங்களோ, பிசினஸ் தோல்வின்னு சோர்ந்து போனீங்களோ, வியாபாரத்தில் செழிப்பு இல்லை, சோர்ந்து போனீங்களோ, பிள்ளைகள் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை, தொடர்ந்து நேசிங்க, தொடர்ந்து புத்தி சொல்லுங்க, தொடர்ந்து ஜெபிங்க, தொடர்ந்து ஆராதிங்க, தொடர்ந்து நம்புங்க, தொடர்ந்து விசுவாசிங்க. நிச்சயமா முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நார்மன் கெய்ஸ்லர் என்கிற ஒரு தெய்வ மனிதன். அவர் சிறுவனாக இருந்தபோது ஒரு சர்ச்சில் நடந்த சண்டே கிளாஸ்க்கு அவர் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போவாங்க. எத்தனை முறை கூட்டிகிட்டு போகிறாங்க தெரியுமா? 400 முறை. 399 முறை வந்தபோதும் அவர் ரட்சிக்கப்படவில்லை, மனம் மாறவில்லை. ஒருவேளை 395 இவனை கூட்டிகிட்டு போகிறதோட சும்மா இருக்கலாம், விளையாடிட்டு சண்டை போட்டு வரான ரட்சிக்கப்படலைன்னு நினச்சிருந்தா அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காரு. கரெக்டாக 400வது வகுப்பில் பங்கு பெற்ற போது கதறி அழுது ஜெபித்து வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்வு மாறியது. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? பின் நாட்களில் ஒரு பெரிய இறையியல் வல்லுநராய் மாறினார். அவர்களது புத்தகங்கள், ஆராய்ச்சி புத்தகங்கள் இறையியல்ல கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு பொக்கிஷமாய் கருதப்பட்டது. நார்மன் கெய்ஸ்லர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த சர்ச்சினுடைய விடாமுயற்சி, அந்த டிரைவருடைய விடாமுயற்சி, தம்பி விளையாடிட்டு தானே இருக்கீங்க, வாங்க போலாம், வாழ்க்கையை மாற்றியது. சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. புருஷன் குடிகார ரட்சிக்கப்படலையா? நேசிங்க, ஜெபம் பண்ணுங்க, மன்னிங்க. பிள்ளைகளை ரொம்ப கடினமா பேசி மனம் முதல செய்யாதுங்க. கடிந்து கொள்ள வேண்டும், சிக்ஷிக்க வேண்டும், அதே நேரம் அன்பு கூற வேண்டும். உபவாசத்தை விட்டுறாதுங்க, ஜபத்தை விட்டுறாங்க. நிச்சயமா முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. ஆகாரத்தை தண்ணீர்களுக்கு மேல் போடு, அநேக நாட்களுக்கு முன்பு பலனை காண்பாய். நெல்ல தண்ணியில விதைச்சா அல்லேலூயா 90-100 நாளைக்குள்ள அறுவடை. ஆமென். விதைச்சு பாருங்க, நம்பிக்கையோட விதைச்சு பாருங்க, நீங்க அறுப்பீங்க. கண்ணீரோட விதைத்தால் கம்பீரமா இருப்பீங்க. அப்படிப்பட்ட நாட்களை மாறணும். சோர்ந்து போகாதுங்க. தொடர்ந்து நேசிங்க, உபதேசிங்க, வளர்த்துடுங்க. உங்க பிள்ளைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறுவாங்க. எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அப்படிப்பட்ட நல்ல நாட்களை மாறட்டும். சோர்ந்து போகாமல் தொடர்ந்து செய்ய வேண்டியது செய்யுங்கள். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்குவதாக. ஜெபிக்கலாமா? தகப்பனே, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு செய்ய வேண்டியது தொடர்ந்து செய்ய கிருபைதான். மன விருப்பங்கள் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். God bless you. Have a nice day.